அத்தியாயம் 75 தண்டனை. பிரகாசமான சூரியனின் கீழ் நூற்றுக்கணக்கான மக்களின் வெட்டப்பட்ட, கிழிக்கப்பட்ட மற்றும் சிதைக்கப்பட்ட சடலங்களின் ஒரு கொடூரமான காட்சி திறந்த போர்க்களத்தை நிரப்பியது. அரக்கர்களின் படை இந்த வீரர்களைக் கொன்றிருந்தபோது உதவிக்கான பரிதாபகரமான அழுகைகளும் ஆன்மாவை நடுங்க வைக்கும் அலறல்களும் சுற்றுப்புறத்தை நிரப்பின. நிலவனின் கவனம் தனக்கு முன்னால் இருந்த 2 மனிதர்கள் மீது குவிந்தது. ஒரு போர்வீரன் மற்றும் ஒரு கொலையாளி. உங்கள் பெயரளவிலான நற்பெயரை தக்க வைத்துக் கொள்ள, உங்கள் அதிகாரத்தையும் காட்ட ஒரு அப்பாவிப் பெண்ணைக் கொன்றீர்களா? அது என்னை உங்கள் வலையில் சிக்க வைக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களா? என்று நிலவன் தனது முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கில்ட் மாஸ்டரிடம் கேட்டார். அவள் சக்தியற்றவளாக இருந்ததால் ஜெசிகா ஒரு எறும்பு போல மிதிக்கப்பட்டார். இந்த மக்கள் அவளுடைய வாழ்க்கையை நினைவில் கொள்ளக்கூட தகுதியற்ற ஒன்றைவிட வித்தியாசமாகக் காணவில்லை. அவளைக் கொல்வதால் ஏற்படும் எந்த விளைவுகளையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. மேலும் நிலவனும் கோபப்படுத்தவும் அவனை தங்கள் வலையில் விழச் செய்யவும் அவளுடைய சடலத்தை ஒரு காட்சிக்கு வைத்தனர். நீங்க ஒருத்தர்தான்னு நாங்க நினைச்சோம். எந்த குலத்தோடையோ படையோ இல்லாம நீங்க ஒருத்தர்தான்னு நினைச்சோம். நீங்க ஒரு உச்ச கிராண்ட் மாஸ்டரா இருந்தாலும் என்ன பண்ணி இருக்க முடியும்? அப்போ உங்க கோபத்துக்கு நாங்க பயப்படவில்லை. நீங்க பயந்து மோதிரத்தை திருப்பிக் கொடுக்கிறத பார்க்கத்தான் விரும்பினோம். இன்னும் சுயநினைவு திரும்பக் கிட்டிருந்த கில்ட் மாஸ்டர் பதிலளித்தார். சரி, அது சரியாக வேலை செய்தது. நீங்கள் என்னை வெற்றிகரமாக கோபப்படுத்திவிட்டீர்கள். நிலவன் தனது ஆவேசமான குரலில் பேசிவிட்டு எழுந்தான். ஆர்மென் என்று அவன் தனது துணை பாதிரியாரிடம் கட்டளையிட்டான். அவன் போரின் போது மற்றவர்களை ஆதரிப்பதிலும் குணப்படுத்துவதிலும் மும்முரமாக இருந்தார். ஆர்மின் விரைவாக நிலவின் பின்னால் வந்து நின்றார். அவை இறக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நிலவன் கூறிவிட்டு 2 அரிய தரவரிசை கத்திகளை ஏந்தினான். ஷேடோ வீரன் என்ற பகுதிநேர வேலையில் இருந்ததால் அவன் ஏற்கனவே சித்திரவதை கலையை நன்கு அறிந்திருந்தான். அவனது நீட்டிப்புகள் இருவரையும் அவர்களின் கைகளிலிருந்து பிடித்து காற்றில் தூக்கின. அவரது தற்போதைய பலம் ஏற்கனவே 650 புள்ளிகளைத் தாண்டியிருந்தது. எனவே அது அவனுக்கு சிறிய கூழாங்கற்களை எடுப்பதை விட வேறுபட்டதல்ல. ஜெசிகாவின் உடலை பரிசோதித்த பிறகு அதில் என்ன மாதிரியான வடுக்கள் மற்றும் காயங்கள் இருந்தன என்பதை நிலவன் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான். எனவே அவளைக் கொன்றவர்களுக்கும் அதே கதி ஏற்பட அனுமதிப்பான். இல்லை, அவர்களுக்கு இன்னும் பயங்கரமான வலியைக் கொடுப்பான். நிலவன் முதலில் அவளை சித்திரவதை செய்ய உத்தரவிட்ட பெருமூச்சுவிடும் கில்ட் மாஸ்டருடன் தொடங்கினான். அவன் தனது வெறும் கைகளால் கவசத்தை வலுக்கட்டாயமாக கிழித்து எடுத்தான். அவன் தன் கத்திகளை அந்த மனிதனின் வயிற்றில் குத்தி அவற்றை உள்நோக்கித் திருகினான். ஆ ஆ என்று கில்ட் மாஸ்டர் வலியால் கத்த, நிலவனின் கத்தி அவன் வயிற்றுக்குள் சென்று அவன் குடல்களை வெளியே இழுத்து சிவப்பு நிறத்தில் சூடான இரத்தம் வழிந்தது. பின்னர் நிலவன் அந்த மனிதனின் மார்பெலும்பை குத்தி மெதுவாக கத்தியை கீழே இழுத்து ஆழமான காயத்தை வெட்டினான். அவனது மற்றொரு கை மற்றொரு பயனச்சுப் பொருளை தெளித்து ஏற்கனவே கத்திக் கொண்டிருந்த மனிதனை மற்றொரு திகிலூட்டும் உணர்ச்சிகளின் குழப்பத்தில் ஆழ்த்தியது. வேண்டாம், என்னை விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரேன். பணம், பெண்களே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரேன். நிலவன் அவரை ஒவ்வொன்றாக வெட்டிக்கொண்டே இருக்க நடுத்தர வயது மனிதர் கெஞ்சினார். இது பணத்தைப் பற்றியது அல்ல, ஒரு செய்தியை அனுப்புவது பற்றியது. நிலவன் பதில் அளித்தான். அவனை குணப்படுத்து என்று நிலவன் கட்டளையிட்டான். ஆர்மின் கில்ட் மாஸ்டரின் மீது ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தைச் சொன்னார். திறந்த சதைகளில் ஒரு தெளிவான மீச்சி காணப்பட்டது. ஆனால் இது அந்தச் சிறிய அமர்வுக்கு ஒரு முடிவாக இருக்கப் போவதில்லை. அந்த மனிதன் வலியால் கத்திக்கொண்டே இருந்தான். நிலவனை சத்தமாக சபித்துக் கொண்டே இருந்தான். அவன் அந்த மனிதனின் கால்களை நோக்கி நகர்ந்து அவனது தொடைகளையும் கன்றுகளையும் வெட்டினான். மறுபுறம் இருந்த கொலையாளி நிலவன் அவர்களின் கில்ட் எஜமானரை எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்கிறான் என்பதைக் கண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். இவ்வளவு வலுவான அசுர நீட்டிப்புகள், கொடூரமான அரக்கர்களின் படை மற்றும் அவனால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கொண்ட நிலவன் எப்படிப்பட்ட அசுரன் என்று அவன் யோசித்தான். மேலும் அவர்களின் கில்ட் உறுப்பினர்கள் ஒரு இளம்பெண்ணை சித்திரவதை செய்ய உத்தரவிட்டு பின்னர் அவளைக் கொல்ல முடிவு செய்ததால் பின்னர் அவர் அந்த மனிதனின் கைகளை 2 கைகளிலிருந்து வெட்டி அனைத்து நீண்ட நரம்புகளையும் துண்டித்தான். இதனால் அவருக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு நிறைய இரத்தத்தை இழந்தார். கில்ட் மாஸ்டரின் பயங்கரமான அலறல்கள் சுற்றுப்புறம் முழுவதையும் நிரப்பியபோது நிலவன் இந்த சித்திரவதையைத் தொடர்ந்தான்.
இப்போது இந்த கில்ட்டின் மீதமுள்ள உறுப்பினர்கள் முடிவடையும் தருவாயில் இருந்தனர். மேலும் நிலவனின் துணை அதிகாரிகள் ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு ஓடிக்கொண்டே இருந்தனர். ஆனால் தப்பிக்கும் வழியைக் கண்டுபிடிக்காதல் அவர்களுடன் விளையாடியிருக்கலாம். அரை மணி நேரத்திற்குப் பிறகு நடுத்தர வயது மனிதர் வேதனையான வலியால் மயங்கி விழுந்ததால் நிலவன் இறுதியாக நிறுத்தினான். அவன் உடலைப் பக்கத்தில் வீசினான். அவனை எழுப்பு. அர்மினுக்கு நிலவன் கட்டளையிட்டான். பாதிரியார் ஒரு உயர்நிலை குணப்படுத்தும் மந்திரத்தைப் பயன்படுத்தி கில்ட் மாஸ்டரை எழுப்பினார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டஜன் கருப்பு நிம்கள் அந்த மனிதனை நோக்கி நடந்து வந்தன. உன் விருப்பப்படி அவனுடன் விளையாடு. அவன் இறக்காமல் பார்த்துக்கொள். நிலவனுக்கு கட்டளையிட்டு கில்ட் மாஸ்டரை அந்த நிம்களிடம் விட்டுவிட்டான். அவை அவனது உடலில் ஒவ்வொரு இடமாக துளையிட்டு கூர்மையான பற்களால் அவனது சதையை மென்று தின்றன. அதே நேரத்தில் ஆர்மின் அவனை மீண்டும் மீண்டும் குணப்படுத்தினான். இலாவோட் நகரம் முழுவதிலும் இரண்டாவது பெரிய ஹண்டர்கள் சங்கமான ஸ்கார்லெட் லயன் சங்கத்தின் வலிமை மிக்க மற்றும் புகழ்பெற்ற கில்ட் மாஸ்டர் இப்போது இந்த அரக்கர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். வேண்டாம், என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் அசுரர்களே என்று கில்ட் மாஸ்டர் புலம்பினார். பின்னர் நிலவனின் பார்வை கொலையாளியின் மீது பட்டது. அவன் ஏற்கனவே தனது பேண்டை நனைத்திருந்தான். வேண்டாம், என்னை போக விடுங்க. அந்த பெண்ணை சித்திரவதை செய்ய உத்தரவிட்டது அவங்கதான். எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கத்திக்கொண்டே ஒல்லியான கொலையாளி கெஞ்சினான். அப்படியா? நான் அவள் உடலைப் பரிசோதித்தேன். நீ அவளை ஆர்வத்துடன் சித்திரவதை செய்து நல்ல வேலை செய்தாய். அதைச் செய்வதும் நிறைய வேடிக்கையாக இருந்திருக்கலாம். எனவே இவ்வளவு கடின உழைப்பாளியாக இருப்பதற்கு நான் உன்னை பாராட்ட வேண்டும் என்று நிலவன் தனது விண்வெளி வளையத்திலிருந்து ஒரு இரும்புத் தண்டாயுதத்தை எடுத்தபடி கூறினான். நீ அவள் முகத்தை ஒரு மழுங்கிய ஆயுதத்தால் அடித்தாய் இல்லையா? உன் சோகப் பக்கம் அவளை அடிக்கும் போது மகிழ்ச்சியை உணர்ந்ததா என்று கேட்ட நிலவன் விரைவாக கதாயுதத்தை சுழற்றினான். அந்த மனிதனின் தாடை உடைந்து அவனது பற்கள் பலவும் இரத்த ஊற்றுடன் தரையில் விழுந்தன. மாஸ்டர், நாங்கள் முடித்துவிட்டோம் என்று ஒமேகா கூறினார். அவரது 10 மீட்டர் உயரமான உடல் நிலவனின் பின்னால் நின்றது. நீங்கள் அனைவரும் அவர்களின் மையப்பகுதியைச் சாப்பிட்டு அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் கவசங்களுடன் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்களை அங்கேயே விட்டுவிடுங்கள் என்று நிலவன் கூறிவிட்டு நடுங்கிக் கொண்டிருந்த, வலியால் துடித்த, ஆனால் கத்தக்கூட முடியாத கொலையாளியிடம் திரும்பினான். நிலவன் அந்த மனிதனின் தோள்கள், அவரது இடுப்பு மற்றும் மூட்டுகளில் இரும்பு கதாயுதத்தால் அடித்தான். நிலவன் அந்த மனிதனை மீண்டும் மீண்டும் தாக்கிக் கொண்டே இருந்ததால் எலும்புகள் உடையும் சத்தம் கேட்டது. பின்னர் அவன் அந்த மனிதனின் மீது உயர்நிலை குணப்படுத்தும் மந்திரத்தை உச்சரித்து அவரை மரணத்தின் வாசலில் இருந்து மீட்டெடுத்தார். ஆனால் விரைவில் அவர் மீண்டும் கத்திகளுக்கு மாறி உயிருள்ள மனிதனை அவரது உடலின் மேல் பகுதியிலிருந்து கால்கள் வரை வெட்டத் தொடங்கின். கொலையாளியிடமிருந்து இரத்த ஊற்று கசிந்ததால் நிலவனின் கத்திகள் நீண்ட வெட்டுக்காயத்தைத் திறந்தன. தயவு செய்து என்னைக் கொல்லாதே என்று கத்திக்கொண்டே அந்த மனிதன் கெஞ்சினான். ஆனால் இது நிலவனை எந்த வகையிலும் சமாதானம் படுத்தவில்லை. ஏனெனில் அவன் அந்த மனிதனை மீண்டும் மீண்டும் கிழித்து தோலை உரித்துக்கொண்டே இருந்தான். மேலும் அவர் சுயநினைவை இழக்கும் தருவாயில் இருந்தபோது நிலவன் அவரை மீண்டும் குணப்படுத்துவான். அவன் தன் கத்திகளால் கண்மணிகளை வெளியே எடுத்து வயிற்றை அறுத்தான். கடைசியில் அவன் தன் வாளை பின்புறத்திலிருந்து எடுத்து ஒரே ஒரு குத்தினால் அந்த மனிதனின் 2 கால்களையும் வெட்டினான். நீ அவள் முகத்தை ஒரு மழுங்கிய ஆயுதத்தால் அடித்தாயில்லையா? உன் சோகப் பக்கம் அவளை அடிக்கும் போது மகிழ்ச்சியை உணர்ந்ததா என்று கேட்ட நிலவன் விரைவாக கதாயுதத்தை சுழற்றினான். அந்த மனிதனின் தாடை உடைந்து அவனது பற்கள் பலவும் இரத்த ஊற்றுடன் தரையில் விழுந்தன. மாஸ்டர், நாங்கள் முடித்துவிட்டோம் என்று ஒமேகா கூறினார். நீ அவள் முகத்தை ஒரு மழுங்கிய ஆயுதத்தால் அடித்தாய் இல்லையா? உன் சோகப் பக்கம் அவளை அடிக்கும் போது மகிழ்ச்சியை உணர்ந்ததா என்று கேட்ட நிலவன் விரைவாக கதாயுதத்தை சுழற்றினான். அந்த மனிதனின் தாடை உடைந்து அவனது பற்கள் பலவும் இரத்த ஊற்றுடன் தரையில் விழுந்தன. மாஸ்டர், நாங்கள் முடித்துவிட்டோம் என்று ஒமேகா கூறினார். அவரது 10 மீட்டர் உயரமான உடல் நிலவனின் பின்னால் நின்றது. நீங்கள் அனைவரும் அவர்களின் மையப்பகுதியைச் சாப்பிட்டு அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் கவசங்களுடன் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்களை அங்கேயே விட்டுவிடுங்கள் என்று நிலவன் கூறிவிட்டு நடுங்கிக் கொண்டிருந்த, வலியால் துடித்த, ஆனால் கத்தக்கூட முடியாத கொலையாளியிடம் திரும்பினான். நிலவன் அந்த மனிதனின் தோள்கள்,
அவரது இடுப்பு மற்றும் மூட்டுகளில் இரும்பு கதாயுதத்தால் அடித்தான். நிலவன் அந்த மனிதனை மீண்டும் மீண்டும் தாக்கிக் கொண்டே இருந்ததால் எலும்புகள் உடையும் சத்தம் கேட்டது. பின்னர் அவன் அந்த மனிதனின் மீது உயர்நிலை குணப்படுத்தும் மந்திரத்தை உச்சரித்து அவரை மரணத்தின் வாசலில் இருந்து மீட்டெடுத்தார். ஆனால் விரைவில் அவர் மீண்டும் கத்திகளுக்கு மாறி உயிருள்ள மனிதனை அவரது உடலின் மேல் பகுதியிலிருந்து கால்கள் வரை வெட்டத் தொடங்கின். கொலையாளியிடமிருந்து இரத்த ஊற்று கசிந்ததால் நிலவனின் கத்திகள் நீண்ட வெட்டுக்காயத்தைத் திறந்தன. தயவு செய்து என்னைக் கொல்லாதே என்று கத்திக்கொண்டே அந்த மனிதன் கெஞ்சினான். ஆனால் இது நிலவனை எந்த வகையிலும் சமாதானம் படுத்தவில்லை. ஏனெனில் அவன் அந்த மனிதனை மீண்டும் மீண்டும் கிழித்து தோலை உரித்துக் கொண்டே இருந்தான். மேலும் அவர் சுயநினைவை இழக்கும் தருவாயில் இருந்தபோது நிலவன் அவரை மீண்டும் குணப்படுத்துவான். அவன் தன் கத்திகளால் கண்மணிகளை வெளியே எடுத்து வயிற்றை அறுத்தான். கடைசியில் அவன் தன் வாளை பின்புறத்திலிருந்து எடுத்து ஒரே ஒரு குத்தினால் அந்த மனிதனின் 2 கால்களையும் வெட்டினான். இப்போது இந்த இருவரையும் முன்பு அவன் கொன்றவர்களையும் சித்திரவதை செய்த பிறகு அவரது முழு உருவமும் சிவப்பு இரத்தத்தில் நனைந்திருந்தது. கொலையாளியை அரை மணி நேரம் சித்திரவதை செய்து கொடூரமான அறுவடை செய்பவரை நெருக்கமாக பார்த்த பிறகு நிலவன் தனது விஷ அமிலத்தை அந்த நபர் மீது தெளித்து அவரது முகத்தை உருக்கினான். பின்னர் அவன் கொலையாளியை கில்ட் மாஸ்டரின் அருகில் எறிந்து நிம்களால் அவர் துன்பப்பட அனுமதித்தார். அவர்களின் மூளை ஏற்கனவே மிகுந்த வலியால் செயலிழந்து போயிருந்தது. இனி நேராக சிந்திக்கவோ அல்லது சரியாக கத்தவோ கூட முடியவில்லை. நாங்கள் முடித்துவிட்டோம் மாஸ்டர். ஆனால் நாம் ஏன் உடல்களை இங்கே விட்டுச் செல்கிறோம்? நிலவனின் முதுகுக்குப் பின்னால் தோன்றிய ரோனின் கேட்டார். அது நான்தான் என்பதை அனைவருக்கும் என்று பதிலளித்த நிலவன் இந்த மனிதர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவதைக் கண்டு மகிழ்ந்தான். தங்கள் இலக்குகளுக்காக மற்றவர்களைக் கொலை செய்த இந்த மக்களைப் போலல்லாமல் நிலவன் வேறுபட்டவன் அல்ல. ஆனால் இந்த மக்களைப் போலல்லாமல் அவனுக்கு ஒரு அடிப்படை இருந்தது. அவன் ஒருபோதும் ஒரு அப்பாவி நபரை தனது விவகாரங்களில் சிக்க வைத்து அவர்களை மோதல்களில் சிக்கி துன்பப்படுத்த மாட்டான். ஆனால் அவனது செயல்களும் தவறுகளும் அதையே செய்தன. ஜெசிகா ஒரு கொடூரமான மரணத்தை சந்தித்தார். அவர் ஒரு நயவஞ்சகராக இருந்து பொறுப்பிலிருந்து தப்பிக்கப் போவதில்லை. அதனால்தான் அவன் அவளுக்காக பழிவாங்க வேண்டியிருந்தது. கணக்கீடு மற்றும் சந்தர்ப்பவாதமாக இருப்பது என்பது இதயமற்ற நபராகவும் அர்த்தமல்ல. அவனது நடத்தை மற்றும் சிந்தனை செயல்பாட்டில் பல மாற்றங்களைச் சந்தித்த போதிலும் அவன் இன்னும் தனது தார்மீக மதிப்புகளையும் பச்சாதாபத்தையும் கொண்டிருந்தார். இது அவனை இன்னும் மனிதாபிமானத்துடன் வைத்திருப்பதையும் அவனை ஒரு மனநோயாளியாக மாற்ற விடாமல் தடுப்பதையும் நிலவன் அறிந்திருந்தான். இந்த நேரத்தில் ஜெசிகாவின் உயிரற்ற மற்றும் சித்திரவதை செய்யப்பட்ட சடலத்தின் உருவம் அவனது மனதில் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றிருந்தது. அவன் தனது வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கும் ஒன்று. இருவருமே தங்கள் சொந்த இரத்தத்தை உறிஞ்சி நிம்களின் கைகளில் இறப்பதைப் பார்த்த நிலவரையை விட்டு வெளியேற முடிவு செய்தான். அரை மணி நேரத்திற்குப் பிறகு அவன் இறுதியாக நகர வாயிலை அடைந்தான். கருப்பு உடையில் ஒரு இளைஞன் தெருவின் நடுவில் நடந்து சென்றபோது வாயில்கள் வழியாக பயணித்த டஜன் கணக்கான மக்கள் பயத்தில் மூச்சுத் திணறினர். அவனது உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை இரத்தத்தில் நனைந்திருந்தது. அவனது வாள் கூட புதிய இரத்தத்தை தரையில் சிந்திக் கொண்டிருந்தது. மேலும் அவனது கருப்பு ஆடைகளால் கூட இரத்தக்கரைகளை மறைக்க முடியவில்லை. இந்த மனிதன் இரத்தக் குளத்தில் குளித்தது போல் இருந்தது. வாயிலில் இருந்த காவலர்கள் ஏற்கனவே தரையில் மோதிக் கொல்லப்பட்டனர். நிலவினை தடுக்க முயன்ற எவரும் அவனது குழப்பமான மற்றும் கொலைகார ஒளியின் கீழ் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தனர். பயந்தும் குழப்பத்துடனும் தன்னை பார்க்கும் மக்களின் கவனிப்பு இல்லாமல் நிலவன் இலாவோட் நகரத்தின் பல்வேறு தெருக்களில் நடந்து கொண்டே இருந்தான். இறுதியாக அவன் தனது பங்களாவை அடைந்தபோது நூற்றுக்கணக்கான மக்கள் ஏற்கனவே அவனுக்காக பின்னால் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். ஆர்வத்தினால் சரியாக என்னவென்று பார்க்க பலர் இருந்தனர். அதே நேரத்தில் அவனது அடையாளத்தை அறிந்த சிலர் அவனது பெயரை மக்களுக்கு அறிவித்தனர். நகரத்தில் அவனது நற்பெயர் ஏற்கனவே நன்கு நிறுவப்பட்டிருந்ததால் நகரத்தின் வலிமையான நபர்களில் ஒருவரை பார்க்க பலர் வந்தனர். நிலவன் தனது வீட்டின் முன் நகர பாதுகாப்புக் காவலர்களின் ஒரு சிறிய குழு நிற்பதைக் கண்டான். அவர்கள் தங்கள் கவசங்கள் மற்றும் ஆயுதங்களை முழுமையாக அணிந்திருந்தனர். இந்த மக்களுக்கு முன்னால் அடர் சாம்பல் நிற கவசம் அணிந்த ஒரு அழகி பெண் இருந்தாள். நிலவன் ஏற்கனவே இந்த பெண்ணைச் சந்தித்திருந்தான். அவளுடைய முகத்தையும் பெயரையும் அவன் நினைவில் வைத்திருந்தார். அது வேறு யாருமல்ல, லெப்டினன்ட் பீட்ரைஸ் தான்.
அவர் இங்கே இருக்கிறார் என்று ஒரு வீரர் கூறினார். அந்தப் பெண் நிலவனின் திசையை பார்த்து அவனது இரத்தக்களரி உருவத்தைக் கண்டு திகைத்துப் போனார். நிலவன் தனது வீட்டின் நுழைவாயிலை நோக்கி கையை நீட்டியதும் அந்தப் பெண் இறுதியாகப் பேசினாள். மிஸ்டர் நிலவன், நீங்கள் எங்களுடன் வரவேண்டும். பீட்ரைஸ் பேசினாள். பதிலுக்கு நிலவன் விரைவாக போர் ஆதிக்கத்தை முழு திறனுடன் செயல்படுத்தினான். மேலும் அனைத்து வீரர்களையும் பார்வையாளர்களையும் தனது பயங்கரமான மற்றும் கனமான கருப்பு மற்றும் சிவப்பு ஒளியின் கீழ் மண்டியிட வைத்தான். அவன் அந்தப் பெண்ணை பார்த்து கடைசியா பேசினான். இப்போது இல்லை லெப்டினன்ட் என்று நிலவன் சொன்னான். அவன் பார்வை அவன் சோபாவில் இருந்த வெள்ளை தாள்களுக்கு அடியில் மூடப்பட்டிருந்த ஏதோ ஒன்றின் மீது பட்டது. ஜெசிகாவின் இறந்த உடல். நான் ஒரு இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும்.